எடப்பாடியினுடைய ஒரு குறிப்பிட்ட சேலம் பேட்டியில் ஒரு நிருபர் கேட்குறாரு, பாஜகன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ எடப்பாடி என்ன ரியாக்ட் பண்ணார்? எதிரொலி பாஜகவாது கிஜாக்காவது அப்படின்னாரு. இப்படி சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இதை எந்த ஊடகையாளராவது, எந்த அபிப்பிராயம் தயார் செய்பவராவது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர், முதலமைச்சராக இருந்தவர், இத்தனை ஆண்டு அரசியல் வரலாற்றில் வந்தவர், கவனமாக பேசும் அளவுக்கு விவசாய பின்னணி கொண்டவர், அந்த எடப்பாடி பழனிசாமி பாஜக என்ற ஒரு அகில இந்திய கட்சியை, என்ன அவங்க தேசிய கட்சின்னு சொல்லுவாங்களா? ஆமா, தேசிய கட்சி, இந்திய துணைக்கண்டத்தினுடைய அகில இந்திய கட்சின்னு தான் நமக்கு அண்ணா சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ அந்த கட்சியினுடைய தலைமை 10 ஆண்டா ஆட்சியில் உட்கார்ந்திருக்கும் கட்சியை ஆக்டோபஸ் போன்று பாஜக எல்லோரையுமே கவரும், இழுக்கும், கட்டுப்படுத்தும், உடைக்கும் என்று பீகாரில் இருந்து, என்ன மகாராஷ்டிராவில் இருந்து நிரூபணமான ஒரு கட்சி தலைமையை பார்த்து பாஜக கிஜாக்கா அப்படிங்கிறார். நீங்கள் எதிர்பாராத கேள்வியை நிருபர் ஒருத்தர் கேட்டா உங்களுக்கு எரிச்சல் வரும்ல? ஆமா. அந்த எரிச்சலை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாக எடப்பாடி பேசினாரா இல்லையா? அப்போ வெறுப்பை இவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டு தூக்கி அந்த வெறுப்பை எரிந்தார் என்று ஊடகவியலாளர்களோ அந்த அபிப்பிராயம் தயார் பண்ணுவவர்களோ யாரும் சொல்ல மாட்டேங்காங்களே.